ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரான் தொக்கு மசாலா. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இது நம்ம சிம்பிளாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 150 ml ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணேன். இதில் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு பொரிச்சு வர டயத்தில் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 1/2 kg நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன வெங்காயத்தை கொஞ்சமாக ஸ்லைஸ் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முழுசாக போட்டாலும் கொஞ்சம் டைம் ஆகும் வதக்கிறதுக்கு, அதனால நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் ஒரு 1/2 kg நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா தேவையான அளவு பச்சை மிளகா, நான் இதில் ஒரு 3 பச்சை மிளகா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயத்தை கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நீங்கள் ஆயிலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் மசாலா போட்டிங்கன்னா நம்மளுக்கு கலர் நல்லா கிடைக்கும். அதனால் இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 kg தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் வெங்காயம் எவ்வளோ எடுத்துருக்கேனோ அந்தளவு தான் நான் தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் சால்ட்டு. நம்ம இன்றைக்கி ப்ரான்ஸ் வந்து ஒரு 2 kgயில் நம்ம செஞ்சு காமிக்கிறோம் உங்களுக்கு. நம்ம தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த தக்காளி வெங்காயத்துலேருந்து நல்லா ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். நான் ப்ரான்ஸ் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். நான் ப்ரான்ஸ் வந்து நல்லா மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் சால்ட் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நான் இப்போ சேர்க்குறேன். ப்ரான்ஸ் நம்ம ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்குங்க. இதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம ப்ரான்ஸில் வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல தான் நம்ம வதக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ப்ரான்ஸில் வந்து நம்மளுக்கு தண்ணி இறங்கும். அதனால் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நண்டு சூப் எப்படி வைக்கிறதுன்ட்டு நான் வீடியோ போடுறேன். அதனால் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி கண்டென்ட்டு நிறைய உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ப்ரான்ஸ் வந்து வதக்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நம்மளுக்கு இறங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வெளியே வந்துச்சு ப்ரான்ஸ்லேருந்து. உங்களுக்கு கிரேவி டைப்பில் வேணும்னா இதுலேயே நீங்கள் ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணி பாயில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி நல்லா கிடைக்கும். உங்களுக்கு அதே ட்ரையாக வேணும்னா நீங்கள் இது போல் நான் செய்கிற போல் மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக ட்ரையாக கிடைக்கும். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ப்ரான்ஸில் வேறு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன் ரெசிபீஸு. இந்த டயத்தில் நம்ம கொத்தமல்லி நல்லா ஃபைன் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி நம்மளுக்கு நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த போல் தொக்குக்கெல்லாம் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி நம்மளுக்கு கம்மியாகிடுச்சு இதுலேருந்து ப்ரான்ஸ்லேருந்து. இதுக்கப்புறம் நம்ம ஃபுல் ஃபயர் வச்சு நல்லா வதக்கணும். ஏன்னா நம்மளுக்கு தண்ணி சீக்கிரமாக ட்ரை ஆகும். அது கூடவே நம்மளுக்கு மசாலா எல்லாம் நல்லா பிடிக்கும் ப்ரான்ஸோட. இப்போ நம்மளுக்கு நல்லா கொஞ்சமாக ட்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம மிளகுத்தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு வேணும்னா மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் போடணுன்ட்டு கம்பல்சரி ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வேணான்னா விட்டுருங்க. மிளகுத்தூள் போடாமலே நீங்கள் அப்படியே செஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஆல் ரெடி ஆயிடுச்சு ப்ரான்ஸ் தொக்கு. இது லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம கருவேப்பிலை நல்லா இது போல் நசுக்கி நம்ம ஆட் பண்ணால் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் தொக்குக்கு எல்லாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா ப்ரான்ஸ்லேருந்து தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஒரு சூப்பரான அட்டகாசமான ப்ரான் தொக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதோட சைடிஷாக சப்பாத்தி, தோசை, இது ரைஸ்க்கு நல்லா சூப்பராக செட் ஆகும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கம்பல்சரியாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.